எல்லாருக்கும் வணக்கம். கமான் வேலு அப்படிங்கிற மாதிரி நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் எங்கடா ஆலையே காணமே, தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரோ, இந்த தேர்தல் வந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு மனம் துவண்டு போயிட்டாரோ, அப்படியே உக்காண்டாரோ அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசி கொண்டு வந்த நிலையில அப்படியெல்லாம் எனக்கு எண்டு கார்டே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நேற்று நறுக்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு அதே ஃபார்ம் இன்னும் அந்த இது கொஞ்சம் கூட போகலை, அருமையாக பேசியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் பேர சொன்ன விறகு வச்சுக்கிறாங்களா, சிஎம் சார் அவர்களை வச்சு சாட்டையை வச்சு வேண்டாம், சவுக்க வச்சு இல்லை அதுவும் வேண்டாம், ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று தூக்கிறாங்க. என்னத்தையா அப்புறம் சொல்கிறதுனா, அண்ணனுக்குனே ஒன்று இருக்குதே, பச்சை மட்டையை வச்சு பொழந்திருக்காப்புல. அதாவது இதெல்லாம் சொன்னியப்பா, பேசும்போது நல்லா வக்கனையாக இருந்துச்சா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது நல்லா வக்கனையாக இருந்துச்சா, இப்போ ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை, சில விஷயங்களை ஒவ்வொரு துறையிலையுமே எடுத்து வச்சு கேள்விகளை கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விகளா என்றால் நியாயமான கேள்விதான். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சில இடங்களில் ஒருமையில் பேசி இருக்கிறார். அது என்னன்னா, அண்ணன் விஜய் அவர்களை, சிஎம் சார் அவர்களை மட்டும்தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிஎம் சாராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பேசியிருக்காப்புல. எனக்கு ஒரு ஸ்பீச் நல்லா ஞாபகம் இருக்குது. முரசொலி தலையங்கத்தில் ஒரு தடவை வாய்ச்சொல் வீரர்னு என்னைய சொல்லிவிட்டாங்க. அப்போ இவர் என்ன பெரிய வால் வீச்சு வீரரா, இவர் நீ என்ன வால் வீச்சு வீரரா, வாயா வீசி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பழனிசாமிக்கு பதவி ஊட்டியாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. இது அண்ணனுடைய பாணி. இது நான் சரியா தப்பா அப்படிங்கிறது இடத்துக்கு நான் போல, என்னை கேட்ட தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் கூறிக்கொள்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம். என்ன கேட்டிருக்காரு, சரி முதல்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்களே ஞாபகம் இருக்குதா? அங்கே முன்னாடி அத்தனை பேர் எல்லாம் நெருக்கிட்டு கிடக்குறாங்க, ஒருத்தர் ஒரு மேலே ஒருத்தர் விழுந்து ஏதோ சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அந்த பாட்டை நிறுத்தாமல் பாடினீங்களே ஞாபகம் இருக்கா? இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் உடனே குறைக்க வேண்டியதுன்னு சொன்னால் அதுனா சினிமாவா ஒரே நாளில் பண்ணுறதுக்கு? அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் பேசியிருந்தாப்புல. இதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு இதுக்கு மதுவிலக்குத்துறைன்னு பேர்? முதல்ல மது விலக்குனா என்ன? மதுவை விலக்கிடணும், ஒரே விளக்க விலக்கி தள்ளி போடணும், அதுக்கு பேர் தான் மது விலக்குத்துறை. சாராயத்தை விற்கிறதுக்கு பேர் இதுக்கு மது விலக்குத்துறை, மது விற்பனை துறைன்னு தானே இதுக்கு நியாயமாக பேர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய முதல் கேள்வியாக கேட்டுக்கொண்டு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காரு. ரைட்டு, சாதக பாதகங்கள் ஒரு ஆட்சியில் இருக்கத்தான் செய்யும். எடுப்பில் எல்லாத்தையுமே சாத்தியமாக்குவது, ஒரே நாளில் சாத்தியமாக்குவது அது முடியாத ஒரு காரியம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுங்கிறது ஏற்றுக்க. அதே மாதிரி கச்சத்தீவை மீட்பது தான் தமிழக மக்களுக்கான தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்புக்கான ஒரே வழின்னுலாம் நீங்கள் பேசுனீங்களே. இன்னைக்கு உங்கள் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர் கச்சத்தீவை பற்றி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகி ஒருத்தர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நோ கமெண்ட்ஸுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரியா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை சரமாரியாக அடுக்கிக் கொண்டே போகிறார். பால்வளத்துறை அமைச்சர் ஆடு மாடு மேய்க்கிறத பற்றி எல்லாம் தப்பாக பேசுறீங்க, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பால்வளத்துறை அமைச்சர்னு ஒன்று போட்டுக்கிறீங்க, எதுக்கு கால்நடைத்துறை அமைச்சர்னு ஒன்று போட்டுக்கிறீங்க, எதுக்கு வேளாண்மை துறை அமைச்சர்னு ஒன்று போட்டுக்கிறீங்கன்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, கவர்ச்சி காட்டின ஜெயிஸ்ட் அப்படிங்கிறாங்க, நான் என்ன அப்படின்ட்டு முடிச்சார் இல்லைங்களா. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. என்ன அப்படின்னா, ஆமாம் இவர் கவர்ச்சிகள்லாம் காட்டல, இவர் நெல்சன் மண்டேலா போல ஒரு 17 வருஷம் சிறையில் இருந்துட்டு வந்தார், அதே மாதிரி மக்களுக்காக பாடுபட்டு பல தடவை சிறை சென்றிருக்கிறார், பல கோடிகளை மக்களுக்காக அள்ளி கொடுத்து பல தான தர்மங்களை பண்ணி இருக்கிறார், அப்போ இவர் வர்றது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. என்னன்னா, விஜய் அவர்கள் ஓகே மக்கள்கிட்ட இன்னுமே தான் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதே மறந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்ட் பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பலராலும் இப்போ விமர்சிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்மளுடைய தாவேக்கா நண்பர்களுடைய கோரிக்கை அல்லது தாவேக்கா நண்பர்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, டூ ஏர்லிங்க, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கேட்டால் எப்படிங்க, இப்போ தானங்க வந்திருக்கிறோம், எடுப்பில் நீங்கள் இவ்வளோ டேமேஜ் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அம்புட்டு டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிருக்குது, அதெல்லாம் சரி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் தாவேக்கா நண்பர்களுடைய கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கை நியாயமானதா என்றால் ஓரளவுக்கு அதில் நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒன்று கொடுக்குறோமில்ல, அள்ளி விடுறோமில்ல, அந்த டைமில் ஆட்சிக்கு அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே பாருங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள், சிஎம் சார் அவர்கள், அது பாருங்க டக்குன்னு வரமாட்டேங்குது, சிஎம் சார் அவர்கள் பேசினாப்புல. அப்போ அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதற்கான எதிர்வினைகளை எதிர்க்கட்சிகள் ஆற்றுவது தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அதையும் தாவேக்கா நண்பர்கள் புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த ஆட்சி வழங்காது. இது திருக்குறள் கூட இருக்குல்ல, இழுப்பாறை இல்லாத ஏமராமனன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இடிக்கிற ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மன்னன் கொஞ்சம் ஒழுக்கமாக கொஞ்சம் சிறப்பாக ஆட்சி நடத்துவார் என்பது திருக்குறளுடைய கருத்து. அப்போ இடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல, அதைத்தான் செய்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் செஞ்சிருக்கிறாரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட பல்வேறு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் கூட தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு சிஎம் சார் அவர்களை வந்து விமர்சிக்கும் போதோ அல்லது அந்த கட்சி விமர்சிக்கும் போது நாங்களே கூட எதிர்த்திருக்கிறோம். நானே பேசுகிறேன், இல்லை இது தவறான அரசியல், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டிய தேவையில்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் அந்த நேரத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தோம். ஸோ இப்பயும் தான் சொல்கிறோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதிருங்க. இப்போ இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எது? தாவேகா தானே, டிவிகே தானே, சிஎம் சார் தானே, அப்போ எதிர்க்க வேண்டியது தான். ஸோ அண்ணன் சீமான் அவர்களோட இந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். அதை கூட நான் கொஞ்சம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அதை நான் மறுக்கிறேன். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஒன்றும் தேர்தல் அரசியல் செய்ய வரல, நான் மக்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால் இப்படி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது மக்கள் அரசியல் ஓகே தான், மக்கள் அரசியல் ஆக்சுவலாக எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று இயக்கமாக இருந்து மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு மூலமாக மக்கள் அரசியலை செய்யலாம், அல்லது தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்து மக்கள் அரசியலை செய்யலாம். ஆனால் தேர்தலில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னும் போது தேர்தல் அரசியலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கான சில நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அது அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு சிஎம் சார் அவர்களை வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது அல்லது எதிர்க்கும்போது நானும் நான் என்ன சொல்கிறது, அதுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எதிர்க்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கரூர் விஷயத்தில் கூட அப்போது விஜய் அவர் மாண்புமிகு சிஎம் சார் அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம். எடுப்பில் மொத்த பழியும் அவர் மேலே தூக்கி போட்டு அவர் வந்து ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறத கடுமையாக எதிர்த்துட்டு தான் இருந்தோம். அது தவறு அப்படின்ட்டு. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் கேட்குறாரு, சரி அப்போ இத்தனையும் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் திமுகவையும் அதிமுகவையும் சங்கில் மிதிச்சுட்டு போயிருக்காப்புல. என்ன அப்படின்னா, திமுக ஒரு கோழை அரசு, ஒரு எஃப்ஐஆர் போட துப்பு இல்லை, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட்டத்தில் எக்ஸ்ட்ரா பேசிட்டு அப்படின்றதுக்காக வேண்டி மேலே வழக்கு போட்டு 2 நாள் என்ன முடக்கி வச்சிருந்தீங்க. ஆனால் கரூரில் இவர் லேட் ஆனதும் ஒரு முக்கியமான காரணம். இவர் வராமல் இருந்தால் அங்கே அத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்போது இவரும் ஒரு காரணம் என்பதை பொறுப்பேற்றுக்கொண்டு அதற்காக நேரடியாக வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். அதை இவர் செய்யலை அப்படின்ட்டு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து இயலாமை உங்களுக்கு இருந்துச்சு, ஏன்னா உங்கள் கையில் அதிகாரம் இல்லை, பவர் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் தானே ஆளுங்கட்சி, உங்கள் கையில் தானே எல்லா அதிகாரம் இருக்குது. சிஎம் சார் அவர்கள் கூட சொல்லியிருக்காருல்ல, ஒரே பவர் சென்டர் தான், நீ இந்த பவர் சென்டர் அந்த பவர் சென்டர்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அப்போ அந்த பவர் சென்டரை பயன்படுத்தி கொண்டு அதை பற்றியான விசாரணைகளை இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னெடுத்து அது யாரு குற்றவாளி, யார் தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு டக்கு டக்குன்னு ஒரு வழக்கை போட்டு முடிச்சு விடலாம்ல, எது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருந்தார். நியாயமான கேள்விதான் இல்லைங்களா? தாவேக நண்பர்கள் நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க, கேட்கறதால என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி தமிழர் நலன், தமிழர் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் உங்க வாயிலிருந்து ஏன் வரமாட்டேங்குது, அதுக்கான செயல்பாடுகள்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்குறாரு. நியாயமான கேள்விகள் தானே. ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க ஒரு கூட்டத்தில், இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன், தேசிய தலைவர் அவர்களை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. என்ன பேசியிருந்தீங்க? ஒரு தாயை இழந்து தவிப்பது போல தன்னுடைய தலைவனை இழந்து மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களால் அப்படிதான் பேச முடிஞ்சே தவிர வெளிப்படையா இப்படிதான் ஏன் நடந்துச்சு அந்த ஊரில், இப்படிதான்ப்பா அந்த மன்னன் அந்த அளவுக்கு செயல்பட்டான்ப்பா அப்படின்ற பேரை சொல்லியோ அல்லது அந்த இடத்த சொல்லியோ என்ன நடந்துச்சுங்கிறதே உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியல. அதே மாதிரி மாவீரர் தினத்தன்னைக்கு மாவீரம் போற்றுதும் யார் மாவீரர், அதுக்கு அர்த்தம் சொல்லி இல்லை. சமீபத்திலையும் கூட மே 18 அன்னைக்கு இனப்படுகொலை நாள் அன்னைக்கு என்னன்னு போட்டிருந்தீங்க, யாருக்கும் புரியாத மாதிரி 19 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்கல்ல. அப்போ கேள்விகள் எழத்தான் செய்யும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை மிக ஸ்ட்ராங்கா ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறார் அப்படின்னும் போது அவருடைய இடத்துல இருந்து அந்த கேள்விகள் கேட்கத்தான் செய்வார். தமிழர் அரசியல் அப்படின்ட்டு உங்களுக்கு பேசுறதே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு உங்களுக்கு வாய் வரமாட்டேங்குது அப்படின்னா யாரை பார்த்து பயப்படுறீங்க, இல்லை யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கன்ற கேள்வி வரும்ல. ஏன்னா நீங்க சொல்ற இந்த திராவிடம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, இன்னுமே அந்த திராவிடத்தை ஒன்றுத்துக்கு உதவாது இத்து போன திராவிடத்தை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே அந்த திராவிடத்தை பயன்படுத்துறதில்ல. ஆந்திராவிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலே எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம்னு தெரியல. சரி, ரைட்டு. அப்போது கேள்விகள் வரத்தானே செய்யும். யாருக்கு பயப்படுறீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர் உரிமை அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கத்தான் செய்வார்.
இதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். ஒன்று பதில் சொல்லலாம், அல்லது என்ன பதில் சொல்ல வழக்கம் போல் என்ன பண்ணுறது, நான் அப்படியே நவுந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட நவுந்துக்கலாம். ஆனால் கேள்வி கேட்குறவங்கள திட்டுறது, கேள்வி கேட்குறவங்கள குறை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணங்கள். இந்த இடத்துல தான் திமுக தோத்தது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு வீடியோ இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, கேள்வி கேட்பவர்களை விமர்சனம் செய்வது, கேள்வி கேட்பவர்களை திட்டுறது. உனக்கு என்ன தகுதி இருக்குதா? நீ என்ன டெபாசிட் வாங்கினியா? டெபாசிட் வாங்கிட்டு நீ கேள்வி கேளு, இல்லைன்னா உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை என்பது போல பேசுவது பார்க்குறேன். நிறைய ட்விட்டரில் நிறைய கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன். நம்முடைய தாவேக்கு நண்பர்களுடைய கமெண்ட்டில் டெபாசிட் வாங்கி தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, தேர்தலே நிற்காத மக்கள் இருக்கிறாங்களே, பொதுமக்கள், அவங்களும் உங்ககிட்ட என்ன பண்ணணும், தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டு அல்லது சிஎம் ஆகிட்டு தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? சாதாரண மக்கள் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? என்ன மாதிரியான பாசிசம் இது? டெபாசிட் வாங்கிட்டு தான் கேள்வி கேட்கணுமாக்கும், உங்களுக்கு எல்லாம் கேள்வியை கேட்கக்கூடாதாக்கும். இதெல்லாம் தவறான போக்கு, தவறான அணுகுமுறை. மக்களே உங்களை வெறுத்து விடுவார்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்க அப்படின்னா மக்கள் உங்களை வெறுத்து தள்ளுவார்கள் என்பதை பணிவன்புடன் கூறிக்கொள்கிறேன். தாவேக்கு நண்பர்கள் கொஞ்சமாவது அது புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் அண்ணன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக கேள்வி கேட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து பொதுக்கூட்டம், போராட்டங்கள் அப்படி இப்படின்ட்டு அப்படி வேறு ஆக்டிவாக இருந்தால் தான். என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் குறப்பட்டுக்கிறாப்புல, அது உண்மைதான். அவர் குறப்பட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஊடகங்கள் நம்மளை புறக்கணிக்குது, ஊடக தீண்டாமையாக பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மைதான். இவர் வீட்டிலேருந்து வெளிவரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட்டு வாசலில் குத்த வச்சுக்கிட்டு அந்த கேட்டு திறக்கிற வாட்ச்மேன் கொண்டு எல்லாரையும் கவர் பண்ணிக்கிட்டு கேட்டு திறக்கிறது, வண்டி வெளியே வர்றது போகிறது, அப்படி போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லாக லைவ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் பேசுகிறாரு, மனசுல இருந்து நிறைய விஷயத்த அவர் பேசுகிறாரு, எமோஷனலாகவும் பேசுகிறாரு, அறிவுபூர்வமாகவும் பேசுகிறாரு. அப்படின்போது அதை ஒரு ஊடகங்களும் எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டு காட்டுறதில்ல. ஆனால் இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிஎம் சார் அவர்களுக்கு போட்டு தள்ளுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வியாபாரம், டிஆர்பி ரேட்டு, அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்தா நல்ல வியாபாரம் அப்படின்ட்டு அவங்க போடுறாங்க. ஆனால் இது ஊடக அறமானா ஊடக அறம் கிடையாது. இதைத்தான் நான் சீமான் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஆதங்கப்படுறதுலையோ அவர் கேட்குற கேள்விகள்லையோ எந்த நியாயமும் இல்லாமல் இல்லை. சரிங்களா? எதையுமே ஒரு சார்பாக பார்க்காம. இப்போ கூட நிறைய பேர் திட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கட்சி பற்றி பேசுனா, இந்த கட்சி பற்றி பேசுனா, அந்த கட்சி பற்றி பேசுனா, மாற்றி காசு வாங்கிட்டு வேலை செய்கிறேன்டையா, இதுதான் வேலையா? எல்லா கட்சியும் காசு கொடுத்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எது நடந்துட்டு இருக்குது, எது சரியானது அப்படின்றதுக்கு அது அப்படி தான் யோசிச்சு பேச முடியும். புரியுதுங்களா? ஸோ அதான் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பலமான எதிர்கட்சியாக, இப்போ அண்ணாமலை அவர்கள் வேற களத்துக்கு போறாரு. கட்டாயமாக அவரும் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புலாம் இருக்கும், அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் அவருக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவரும் நிறைய டேட்டாக்களை வச்சு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் பயங்கரமான எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஏதாச்சும் அறிக்கை விடுறாரு, இல்லை ஏதாச்சும் போராட்டம் பண்ணுறாரு, பொதுக்கூட்டம் போடுறாருன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தால் என்னத்தை போய் பேச முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய கூற்றாக இருக்கிறது. ஸோ எல்லாருமே ஆக்டிவாக செயல்படணும். அதில் யாரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் மக்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கிறாங்க, அல்லது யார் பேசுறது நியாயமாக மக்களுக்கு படுதோ அதை மக்கள் தேர்ந்தெடுத்து போகிறாங்க, அவ்வளோதானே. இதில் போயிட்டு கேள்வி கேட்குறவங்களை குறை சொல்கிறதும் எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் குறை சொல்கிறதும் மிகவும் தவறான போக்கு என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு தரமான எதிர்கட்சியாக மீண்டும் ஒரு முறை அந்த ஹார்ட்கோர் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஒரு அரசியலும் சரி, அந்த ஒரு அதற்கான முன்னெடுப்புகளையும் செஞ்சார் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.